இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வாங்கி பாத் பவுடர் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உளுந்தம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், இது ரெண்டையுமே எடுத்து ஒன்றாவே போட்டு வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம், அப்படி ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்து நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாக உளுந்தம்பருப்பு தனியாக, கடலைப்பருப்பு தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வறுத்து எடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அப்புறம் பட்டை நான் எடுத்துருக்கிற மாதிரி ஒரு 4-5 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராம்பு ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இதையும் இந்த பேன் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ. ஸோ இதில் லைட்டாக நான் இதை வறுத்து எடுத்துக்கிடுதேன். இந்த மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கோரியாண்டர், நம்ம கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி விதை. கொத்தமல்லியை நான் 100 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 150 கிராம்னாலும் எடுத்துக்கலாம். பட் இதே சேம் அளவு போடும்போது உங்கள் மசாலா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு, அதாவது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்ந்து அதாவது கொத்தமல்லியோட இது அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் 100 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 150 கிராம் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வறுத்துட்டு திரும்ப ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஆற வச்சிட்டேன். அப்புறம் கலருக்கு நம்ம காஷ்மீரி சில்லி நான் ஒரு 20 யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப அது அதாவது கமருன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் ஆகும், இருமல் வரும். அதனால் நான் லைட்டாக ஆயில் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அப்புறம் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சில்லியை, காஷ்மீரி சில்லி ஒரு 20 எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த வாங்கிபாத் பொடிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நார்மல் வத்தல், நார்மலான காரமான வத்தல், இது கொஞ்சம் காரம் குறையாதான் இருக்கும். இது நான் ஒரு 25 யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்து, அதாவது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எப்படி வறுத்துட்டு அப்படின்னு கண்டுபிடிப்பீங்கன்னா, அது ட்ரை ஆனவுன்னா உடச்சி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடையணும். அப்படின்னா அது நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு, நெக்ஸ்ட் நம்ம ஒரு அரை முறி தேங்காய், அதாவது ட்ரை கோக்னட், ட்ரை நாரியல், அதுவும் நம்ம இங்கே பாருங்கள், நான் அரை முறி தேங்காவை ட்ரை கோக்னட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக, நீங்கள் கேரட் சீவுறதுல வச்சும் சீவிக்கலாம். நான் இப்படி சின்ன ஸ்லைசஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப லேசான ஸ்லைசஸ். ஸோ இதை இப்படி லைட்டாக வறுத்துட்டு, இந்த பேன் ரொம்பவே சூடாக இருக்குது, நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஆல்ரெடி ட்ரை ஆனது தான். இப்போ நம்ம இதை நல்லா கூல் பண்ண வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். வத்தலை எடுத்து உடச்சிங்கன்னா டப்புன்னு உடையணும். அந்த மாதிரி ஈரப்பதம் எதுவுமே ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நான் இதில் ஒரு சின்னோண்டு ஒரு 1/4 இன்ச் அளவு மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நான் இதில் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான கலர் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் கொஞ்சோண்டு மஞ்சள் நார்மல் மஞ்சள் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன், பீசஸ். பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது ரொம்ப அழகான கலரில் இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறதுனால சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்பொழுது சுவையான, என்ன ஒரு அருமையான கலரில் இருக்குன்னு சுவையான வாங்கி பாத் பவுடர் ரெடி ஆகிட்டு, நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம வாங்கி பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.